வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசிய ஆயுதப்படையில் உயர் பதவிக்கு சீனர் நியமனம், கேள்வி எழுப்புவதா? மலேசிய ஆயுதப்படையில் சீன சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்டது குறித்து சர்ச்சை செய்து வரும் பாஸ் தலைவர் ஒருவருக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பினாங்கு மாநில ஜாசேகா தலைவர் ஸ்டீவன் சிம் கேட்டுக் கொண்டார். மலேசிய ஆயுதப்படையில் டத்தோ ஜானி லிம் எங் செங் லெப்டினன்ட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார். சீன சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஆயுதப்படையில் மிகப்பெரிய உயர் பதவி வழங்கப்பட்டு இருப்பது இதுவே முதல் முறையாகும். டத்தோ ஜானி லிம் நியமனம் குறித்து பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் மருமகனும் பாஸ் கட்சியின் சுங்கைபுலோ தொகுதி தலைவருமான ஜஹருடின் முகமது கேள்வி எழுப்பியிருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது என்று மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மையை காப்பதற்காக மழை, வெயில் என பாராமல் காடுகளில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆயிரக்கணக்கான வீரர்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் பாஸ் கட்சி தலைவர் ஒருவர் வெளியிட்டுள்ள அறிக்கையானது நமது வீரர்களை அவமதிப்பதற்கு ஒப்பாகும் என்று ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். இனத்துவேஷ தன்மையில் பேசியிருக்கும் அந்த பாஸ் தலைவருக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சபாவில் பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர் நீல நிற அடையாள கார்டை பெற்றதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் காணொலி 2019 ஆண்டில் பகிரப்பட்ட அதே காணொலியே என்று தேசிய பதிவு இலாகா தெரிவித்துள்ளது. முகமது இசாஸ் என்ற அந்த நபர் பிறருக்கு சொந்தமான பிறப்பு பத்திரத்தை பயன்படுத்தி நீல அடையாள கார்டை பெற்றுள்ளார். அந்த அடையாள கார்டு பறிமுதல் செய்யப்பட்டுவிட்டது. அந்த நபருக்கு எதிராக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடவடிக்கை எடுத்துவிட்டார் என்று தேசிய பதிவு இலாகா விளக்கம் அளித்துள்ளது. சுங்காய் பசி உலுக்லாங் அடுக்கு நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு திட்டத்தில் சட்டுனாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திடமிருந்து 90,000 ரிங்கேட் லஞ்சம் பெற்றதை ஒப்புக்கொண்ட புரோலிந்தாஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ரோஸ்தாம் ஷாரிஃப் தமிக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 1 லட்சம் ரிங்கேட் அபராதம் விதித்தது. 2009 ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த தலைமை செயல்முறை அதிகாரி தாம் பெற்ற லஞ்சம் குறித்து நிறுவனத்திற்கு தெரியப்படுத்த தவறிவிட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 1 லட்சம் ரிங்கெட் அபராதம் அல்லது 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்ட ரோஸ்தாம் ஷாரிஃப் தமியின் வாத தொகுப்பை செவிமடுத்த பின்னர் சிறை தண்டனைக்கு பதிலாக கூடியபட்சம் அபராத தொகையை விதிப்பதாக நீதிபதி ரோஸ்லி அமாட் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். சும்பாங்கன் துணை ரஹ்மா எனும் எஸ்டிஆர் நிதி உதவியை பெறுகின்றவர்கள் மடானி மருத்துவ திட்டத்தின் கீழ் புரோடெக்ட் ஹெல்த் கார்ப்பரேஷன் சென்டரியான் பர்ஹாட் நிறுவனத்தில் பதிவு செய்து கொண்டுள்ள தனியார் கிளினிக்குகளில் தற்போது சிகிச்சையை பெற முடியும். நாடு தழுவிய நிலையில் 10 மாவட்டங்களில் உள்ள தனியார் கிளினிக்குகளில் அவர்கள் சிகிச்சையை பெறலாம். கோலாலம்பூர், கோம்பாக், உலிலாங்கட், பட்டாலிங், கில்லான், ஜோஹர் பாரு, கிந்தா, திமோர் லாவோட், கோத்தா கினபாலு மற்றும் கூச்சிங் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தனியார் கிளினிக்குகளில் அவர்கள் சிகிச்சையை பெற முடியும் என்று அந்த நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பணமாற்றம் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அரசு சாரா இயக்கம் ஒன்றின் NGO தலைவர் ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் லஞ்ச பணத்தை தனது சொந்த வங்கிக் கணக்கிலும் தனது நிறுவன கணக்கிலும் தனது உறவினர்கள் கணக்கிலும் மாற்றியதாக கூறப்படுகிறது. இன்று காலையில் புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த NGO தலைவரை வரும் ஜூன் 28ஆம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைப்பதற்கான நீதிமன்ற உத்தரவை SPRM பெற்றுள்ளது. கடமையில் இருந்த போலீஸ்காரரை முஷ்டியினால் குத்தியதுடன் அவரின் நெஞ்சு பகுதியை கடித்து காயத்தை ஏற்படுத்தியதாக லாரி உதவியாளர் ஒருவர் ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 19 வயது SR ஐயங்காரன் என்ற அந்த லாரி உதவியாளர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் அவரின் வாக்குமூலத்தை ஏற்க மஜிஸ்ட்ரேட் சித்தி நூருல் சுஹைலா பஹரின் மறுத்துவிட்டார்.
வழக்கில் ஆதார பொருட்களாக பயன்படுத்தப்பட்ட விருக்கம் புகைப்படங்களை அடையாளம் காண தவறிவிட்டதைத் தொடர்ந்து அவரின் வாக்குமூலத்தை இப்போதைக்கு ஏற்க இயலாது என்று மாஜிஸ்ட்ரேட் சித்தி நூருல் தெரிவித்தார். மதுபோதையில் இருந்ததாக நம்பப்படும் ஐயங்கரன் கடந்த ஜூன் 22ஆம் தேதி இரவு 9:40 மணியளவில் பினாங்கு போலீஸ் தலைமையகத்தின் நுழைவாயில் சோதனை சாவடியில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பாஸ் கட்சியின் அரசியல் வெறுப்புணர்வு மிக ஆபத்தான செயலாகும் என்று ஜாசேகா ஆலோசகர் லிம் குவான் எங் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் மருமகன் நேற்று இனவாத தன்மையில் வெளியிட்ட அறிக்கையானது அந்த கட்சி இனவாதத்தை முன்னெடுத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது, இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் என்று ஜாசேகா முன்னாள் தலைவரான லிம் குவான் எங் எச்சரித்தார். மலேசிய ஆயுதப்படையில் மலாய்க்கார அல்லாத ஒருவர் உயர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டது தொடர்பில் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் மருமகனும் பாஸ் கட்சியின் சுங்கைபுலோ தொகுதி தலைவருமான ஜஹருடின் மொஹமட் வெளியிட்ட அறிக்கை மிக ஆபத்தானது என்பதுடன் அவர் மீது சட்டம் பாய வேண்டும் என்று லிம் வலியுறுத்தினார். மலேசிய ஆயுதப்படையில் சீனர் ஒருவருக்கு முக்கிய பதவி வழங்கப்பட்டு இருப்பது மூலம் அடுத்த 50 ஆண்டுகளில் சீனர் ஒருவர் நாட்டின் பிரதமராக வரலாம் என்று இனத்துவேஷ அடிப்படையில் ஜஹருடின் மொஹமட் வெளியிட்ட அறிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் மற்றும் விரைவு பேருந்துகள் சம்பந்தப்பட்ட 28 நிறுவனங்கள் 1000க்கும் மேற்பட்ட சம்மன்களை பெற்று அவற்றுக்கு இன்னும் தீர்வு காணாமல் இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் இன்று அம்பலப்படுத்தினார். சாலை போக்குவரத்து இலாகாவான ஜேபிஜேவினால் வெளியிடப்பட்ட சம்மன்களுக்கு அவை தீர்வு காணாமல் இருந்து வருகின்றன. கனரக வாகனங்கள் மற்றும் விரைவு பேருந்துகள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் அதிகரித்து வருவது பொது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டிய அவசியத்தில் போக்குவரத்து அமைச்சு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் ரான் 97 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 7 காசு உயர்ந்துள்ளது. பெட்ரோல் ரான் 97 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 21 காசுக்கு உயர்வு கண்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 88 காசுக்கு விலை உயர்ந்துள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் ரான் 95 விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அது லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 காசுக்கு விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது தந்தையை கொலை செய்ததாக நம்பப்படும் மகன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று இரவு 8 மணி அளவில் ஈப்போ தமன் தாசி டாமாயில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் 31 வயது மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைமால் அபிடின் அபாங் ஹமாட் தெரிவித்தார். கொலை செய்யப்பட்ட 57 வயதுடைய நபர் வீட்டில் சமையல் அறையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வரும் வேளையில் கைது செய்யப்பட்ட நபரை 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நீலாய் பண்டார் பாரு நீலாயில் உள்ள திடீர் உணவகம் ஒன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த பாராங் வெட்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக பேர்வழிகள் மற்றும் காயமுற்ற ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிடிப்பட்ட 4வருக்கான தடுப்பு காவல் நாளை வியாழக்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ள வேளையில் காயமுற்ற ஒருவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்று நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் மாலிக் அசீம் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் காயமுற்ற 30 வயது மதிக்கத்தக்க நபர் உடலில் கடும் வெட்டு காயங்களுக்கு ஆளாகி 400 தையல்கள் இடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தகராற்று தொடர்பில் இதுவரையில் எந்தவொரு ஆயுதமும் கைப்பற்றப்படவில்லை என்று அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.